இடைத்தேர்தல், ஈரோடுல நடந்த இடைத்தேர்தலை பத்தி நம்ம பார்ப்போம். இடைத்தேர்தல் வந்து வெற்றியா தோல்வியா, திமுக வெற்றி தான் இருந்துச்சா, சீமான் வந்து தோல்வி தான் அடைஞ்சாரா, இதை பத்தி பார்க்க போறோம். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம யார் யாருக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இதை பார்க்கறப்ப உங்களுக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்ற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ அதிகாரங்கள் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு செயலை செய்வதற்கான சுதந்திரம், இது வந்து எல்லாமே மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனிப்பட்ட சுதந்திரங்கள் அதிகமா இருக்கும். அது கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல நிர்வாகம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல இது சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும். வெளியுறவுத்துறை மட்டும்தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிட்ட இருக்கும், யுஎஸ்ஏ கிட்ட வந்து வெளியுறவு கொள்கை மட்டும்தான் இருக்கும், ஒரு சில சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி மாநிலங்கள் சுதந்திரமான அதிகாரங்களை பெற்றிருக்கும். அந்த மாதிரி தான் இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு மாநிலங்களுக்கான ஒரு வரி விதிக்கும் அதிகாரமாக இருக்கட்டும், இல்ல வரி விலக்கும் அதிகாரமாக இருக்கட்டும், அது மத்திய அரசுகிட்டே குவிஞ்சிருக்கு. ஒரு கல்வி சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரங்கள் இருக்கு. அப்ப மாநில அரசுக்கான அதிகாரங்கள் மிக மிக குறைவு. 80% அதிகாரங்கள் மத்திய அரசு வச்சிருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அதிகாரங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன யார்கிட்ட இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் கம்மியா தான் இருக்கு. அந்த மாநில அரசின் அதிகாரத்திலையும் உள்ளாட்சி அமைப்பு அதோட அதிகாரங்கள் வந்து இன்னும் கம்மியா இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த அதிகாரம் வகுக்கும் நிலையில் இருக்கிற இந்த குறைவான அதிகாரங்களை கொண்ட மாநில அரசு இந்த ஒரு செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 234 சீட்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து அந்த 234 சீட்ஸ்ல ஒரு சீட் 234 ஓட்டுகள்ல ஒரு ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கோ மாநில அரசுக்கான அதிகாரங்கள்லயே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப வந்து ரம்மி அப்படின்ற ஒரு கேம் இருக்கு, அது வேணாம் அப்படின்னு மாநில அரசால் சட்டம் கொண்டு வர பற்றுச்சு. ஆனா இது மாதிரி பல சட்டங்கள் கொண்டு வந்துச்சு. ஒரு மனதோட வந்து 234 பேரும் வந்து அது வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது சட்டமா வெளிவர முடியாத நிலையில இருக்கீங்க. அப்படிப்பட்ட நிலையில அதாவது கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள்லயும் மாநில அரசுக்கான கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள்லயும் பல தடைகள் இருக்கிற பட்சத்துல இந்த 234 தொகுதிகள்ல இல்ல ஓட்டுகள்ல ஒரே ஒரு ஓட்டு தான் வந்து இந்த ஈரோடு எலெக்ஷன் அப்படின்றது. அப்ப 200 பங்குல ஒரே பங்கு, கிட்டத்தட்ட வந்து சதவீதங்கள்ல பாக்குறப்ப 0.5% அதிகாரம் தான். அதாவது ஆல்ரெடி வந்து மத்திய அரசோட அதிகாரத்துல ஒரு 30% அதிகாரம் இருந்து 20% அதிகாரம் தான் மாநில அரசுக்கு இருக்கு. அந்த அதிகாரங்கள்லயே வந்து பல தடைகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த மீதி இருக்கிற 20 பங்குல 0.5% தான் வந்து இந்த ஈரோடு கிழக்கு அப்படின்ற தேர்தல். அந்த தேர்தல் முடிவுகள்ல அது திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கு, அதனால வெற்றி பெற்றிருக்கு. அதிகாரத்தில் இல்லைனாலும் வந்து அது வெற்றி பெறும். ஒண்ணுல அப்போ பெரியார் போன்ற நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் அரசியலே வந்து ஒரு வந்து தூவல், நம்மளுக்கான ஏமாற்று அப்படின்னு நினைச்சிட்டு தேர்தல் அரசியல் இல்லாம சமூக மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. அதெல்லாம் வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில இந்த 0.5%க்கு வந்து இந்த வெற்றி தோல்வி அப்படின்னு எப்படி சொல்றது? இப்ப திமுகவினரே ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்களுக்கான அதிகாரங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு குறைவான அதிகாரங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குறைவான அதிகாரங்கள் அதுல வந்து இப்போ சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாலே வச்சுக்குவோம், சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாலுமே அவருக்கான அதிகாரங்கள் எவ்வளவு இருக்கு? ரொம்ப வந்து சொற்ப அதிகாரங்கள் தான் அவருக்கு இருக்கு. இதை வந்து வெற்றினும் பார்க்க முடியாது. இப்போ வந்து ஒருத்தவங்க வெற்றி, அது இப்போ சீமான் அவர்களே வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே வச்சுக்குவோம், அவருக்கான அதிகாரங்கள் எவ்வளவு இருக்கு? ரொம்ப குறைவான அதிகாரங்கள் தான். அப்ப வந்து இந்த மாதிரியான அரசியல் தெளிவில்லாம ஒரு வெற்றி அப்படின்னு கொண்டாடுறதுல வந்து நான் ரொம்ப முரண்படுறேன். இந்த ஈரோடு எலெக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பூம் பண்றதும் நான் வந்து ரொம்ப புறந்ததுல ஒரு மூட நம்பிக்கையா தான் பார்க்குறேன். இதுதான் வந்து இது மாதிரியான தொடர்ந்து அரசியல் புரிதல் மற்றும் விவாதங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது மாதிரியான அதிகாரங்களையும் வெற்றி தோல்விகளை பற்றியும் நம்ம ஆராய்வோம். எது வெற்றி எது தோல்வி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.